நான் திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன் சார். இப்போ ஒரு காங்கிரஸை அமைச்சரவையில் வைத்துக்கொண்டு ஏன் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற எல்லாரும் பாஜக எதிர்க்கக்கூடியவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு மத்திய அரசோட ஒரு சுமூகமான உறவை கொண்டு போகிறது, இல்லை மத்திய அரசுக்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்குறது, நிதியோ மற்ற விஷயங்களோ, இது எந்த அளவுக்கு சவாலாக இருக்க போகுது அடுத்த 5 ஆண்டுகள்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போவே காங்கிரஸ் இந்த வைஸ் சான்சலர் விஷயத்தில் ஒன்று சொல்கிறாங்க, கூட்டணி கட்சி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சில முரண்கள் இப்பயே வெளிவரத பார்க்குறோம். இதில் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும் போது இது வைஸ் சான்சலர் விஷயத்துல மேடம் ஒரு விஸ்வநாதன் சொல்றது கிட்டத்தட்ட இந்த அதிகாரத்தை கவர்னருக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது திமுக அரசு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பெற்ற உரிமை. சான்சலர்ஸ் டிசைட் பண்றது முதல்வர்ன்ற உரிமையை போராடி பெற்ற உரிமை. அதை இப்போ அவர் சொல்லும் போது அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கம்யூனிஸ்டும் சொல்லியிருக்காங்க. போத் நீங்க எடுத்தீங்கன்னா காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, இந்த தேசிய கட்சிகள் தமிழகத்தோட நலன்களுக்கு எதிரானதா தான் இதுவரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு, இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் மெமராண்டம் கொடுக்கறதுனால மட்டும் எல்லாத்தையும் பார்த்துருவாரு, அவர் ஆரோக்கியமான மெமராண்டம் கொடுத்துட்டாரு, அதனால இறைவன் அருள் புரிந்துருவார்லாம் கிடையாது மேடம். மக்கள் சக்தி பாஜகவுக்கு எதிராக திரண்டு நிக்குது தமிழ்நாட்டில். பாஜக ஒரு சிங்கிள் எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ற அளவுக்கு பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பு அலை என்பது தமிழகத்தில் இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை பாஜக சந்திக்கணும். அதுக்கு அவங்க என்ன அலைன்மெண்ட்டுக்கு போவாங்க அப்படின்றதான் ஒரு விஷயம் இங்க இருக்கு. சோ அதெல்லாம் மக்கள் எதிர்ப்பு அலை தான் மத்திய அரசை இயங்க வைக்கும், இறங்க வைக்கும், பேச வைக்கும். இப்போ தொகுதி மறுசீரமைப்பு ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் பாராளுமன்றத்திலேயே அதை டிஃபீட் பண்ற அளவுக்கு அதோட ஸ்ட்ரெங்க் என்பது ஆர்கனைஸ் ஆகி தேர்ட் ஃப்ரண்ட் இந்திய அளவில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை தான் செயல்பட வைக்குமே தவிர இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் எல்லாம் இவங்க போயெல்லாம் மார்க் பண்ண முடியாது மேடம். ஆல்ரெடி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ன்றது எக்ஸிஸ்டன்ஸ். அத புதுசா நான் போயிட்டு யாரும் வரையறை பண்ண முடியாது. இல்ல அப்படி சொல்லவும் இல்ல. கச்சத்தீவையே அப்படி அவர் கேட்கவும் இல்ல. இல்ல கச்சத்தீவையே நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படின்னும் பொழுது நம்ம அந்தமான் நிக்கோபார் பக்கத்துல ஒரு பெரிய வாட்டர் இதுவை நம்ம வாங்குறோம் இந்திரா காந்தி தலைமையில. அதை வாங்கும் போதுதான் இதை கன்னியாகுமரிக்கு தெற்கே, அந்த மாதிரி கன்னியாகுமரிக்கு தெற்கே நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. பல லட்சம் சதுர கிலோமீட்டர் நம்ம வாங்கிட்டு சில நூறு, நீங்க சொல்ற பிரகாஷ் சொல்றது உண்மை, பிரகாஷ் சொல்வது உண்மை, சில 100 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் தான் நம்ம விட்டு கொடுத்தோம். ஆனால் லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர் இந்திரா காந்தி வாங்கிட்டாங்க. ஓகே, யூ ஆர் கரெக்ட். இதெல்லாம் தெரியாம இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் பத்திலாம் பேசினா எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல மேடம். சோ இதெல்லாம் மக்களுடைய போராட்டங்கள் மூலமா தான் இதை நம்ம தீர்மானிக்க முடியும். மக்களுடைய எழுச்சி தான், தமிழக மக்களுடைய எழுச்சி தான் தீர்மானிக்கும். தமிழகத்தின் கூடியவர் காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து முதலமைச்சருக்கு சவால்கள் அதிகமா இல்ல இது ஈஸியா இருக்க போதா இந்த 5 வருஷம்? ஏன்னா கூட இருக்கிறது காங்கிரஸ், மத்தியில் இருக்கிறது பாஜக. அந்த டைனமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்றத கேள்வியா? கண்டிப்பா 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 சவால்கள் மிக மிக அதிகம். அவர் பாஜக எதிர்ப்பை வெளிப்படையா பேசணும். ஒரே ஒரு இடத்துல பாஜகன்னு பேசக்கூடாது, கொள்கை எதிரி பாஜகன்னு ஒதுங்க கூடாது, இல்ல பாஜகவோட இன்டைரக்டா வச்சு சமரசம் எல்லாம் பேசக்கூடாது. பாஜக எதிர்ப்புல மிக தெளிவாக திட்டங்களோட விஜய் வரலனா பாஜக அரசு தமிழக அரசை ஏமாத்தும். இந்த இணக்கமா போனாலும் வேலைக்காகாது, கடுமையா எதிர்க்கணும்ன்றீங்க. வேலைக்காகாது, மோதணும், பவரை காட்டணும், ஜெயிக்கணும். அது மூலமா தான் நம்ம வெற்றி பெற முடியும். என்ன சார் பவர் காட்டுறீங்க? தான் ஜெயிக்கணும். ஒரு விஷயத்தை உண்மையை புரிந்து இங்க கேட்டேன் சார். அதாவது
எப்ப நமக்கு எதிராக இருக்காங்களோ அப்பதான் நாம் எதிராக இருக்கணும். இப்ப இவர் முதல்வராகி போயிருக்கார் சொல்லி ஒரு செகண்ட் முதல்வராயிருக்கு போயிருக்காருமா, போய் கேட்கிறாரு. அந்த உதவிகள் கேட்கிற உதவிகளோ உரிமைகளோ கொடுக்கப்பட்டால் அவங்களோட சண்டை போடுங்கிற அவசியம் இல்லை. இது பிற மாநில காங்கிரஸா இருந்தாலும். ஒரே ஒரு வரலாறு சொல்றேன். அதாவது வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்குள்ள வித்தியாசம் சொல்றேன். அங்கே தசரதனே ராமனுக்கு சொல்றாரு, நீ படைக்கலன்கள் அதிகமா பெருக்கணும், அதிகமா வசூலா உருவாக்கணும், இப்ப ஜிஎஸ்டி மாதிரி உருவாக்கணும் சொல்றாரு. அதே இங்க வசிஷ்டர் என்ன செய்றாரு, தசரதனை பேச விடாம வசிஷ்டர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுங்கிறாரு. இது கம்பன் வார்த்தை. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், மத்திய அரசு நம்ம மோதல் போக்குல தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ எங்கள் காங்கிரஸ் தான், பிஜேபி எதிர் தான். நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அவர்கள் தருகிறார்கள் என்று சொன்னா நாம ஏன் சண்டை போடணும்? எப்ப சண்டை போடணும்? ஒரு மொழி விஷயத்துல எதிராக இருந்தாலும். நீங்க காங்கிரஸ்காரரா சொல்லுங்க, மத்திய அரசு பாஜக தமிழ்நாட்டுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கா இது வரைக்கும்? இதுவரையும் கொடுக்கல. இப்ப இவர் கேட்க போறாரு. அதான் அவர் சொல்றாரு, அவங்க கொடுக்க மாட்டாங்க பாஸ், நீங்க சண்டை போட்டு தான் வாங்கணும்னு சொல்றாரு. எந்த முதல்வரும் நம்ம முதல்வரோட வெண்கொடையோட போய் நின்றார். எங்க நம்முடைய விமான நிலையத்தில் பிரதமர் வேலை இருக்கு. அதே முதல்வர் நம்முடைய பிரதமருக்கு பல கூட்டங்களை கூட்டியிருக்காரு. திரு ராஜ்நாத் சிங்கை வரவேற்று புக்கெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் என்ன மோதல் போக்கா? அதாவது தெரிஞ்சுக்கணும், எங்கே மோதணுமோ அங்கே மோதணும். மோதல் வேற, காதல் வேற. காதலோட மோதல்னாலும் இன்னும் தப்பு இல்லை, ஊடலோடு கூடல்மாங்க. அதனால உண்மைகளை புரிஞ்சுக்கணுமா? ஏன் சண்டை போடணும்? முதல் நாளே போய் சண்டை போடணும். பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு எல்லாம் காதல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைமா. இதெல்லாம் புதுசு புதுசா திமுக அதிமுக தான் வந்துச்சு சொன்னாங்க. அடிப்படை என்னன்னா, தமிழக மக்களுடைய உரிமையை பாதுகாக்கணும், தமிழ் மக்களுடைய நிதியை கேட்கணும், அதை அவங்க கொடுக்க வைக்கணும். அதுக்காண்டி போயிருக்காரு. இனிமே தான் தெரியும் பிரதமர் எப்படி இருக்காரு, மோடி எப்படி இருக்காரு, பாஜக அரசு. இன்னைக்கே இப்ப போய் யாரை பாக்குறாரு? முடிஞ்சா குடியரசுத் தலைவரை பாக்குறாரு. அதே மாதிரி திரும்ப சோனியா காந்தி, ராகுல் காந்தியை பாக்குறாரு. அதே மாதிரி அவர் திட்டமிட்டு இருக்கார். அவர் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கல. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அமித்ஷா அவர்களை, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். அவரை இருக்குன்னா பார்க்க போறாரு, இல்லைன்னா பார்க்க வர போறாரு. போக வேண்டியது யாரு பார்க்கணும்? பிரதமரை பார்க்க போகணும். பார்த்துட்டாரு, முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். ஓகே மேடம், இவ்வளவு இணக்கமான காங்கிரஸ் கட்சியை நீங்க கோரிக்கை எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்கப்பா. இதை விட இணக்கமா யாரு கேட்பாங்க? இப்ப நான் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிக்கிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு எப்படி யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கறதுனே தெரியல. எனக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா எதனால என்ன எதுக்கு அமித்ஷா தானே பார்க்காம போனாரு, நம்ம அமித்ஷா தானே. அப்படிலாம் நான் சொல்லல, அவருக்கு தான் அவமானம் இல்ல. இல்ல இல்ல, ஆனா அவர் சொன்னதுல ஒரு விஷயம் சரி, மற்றவங்களும் அதை சொன்னாங்க. the ball is in the center's court. நீங்க தான் இப்போ அவர் வந்தாரு, பார்த்தாரு, நிறைய கோரிக்கைகளை தமிழ்நாட்டு சார்பா வச்சிருக்காரு ஒரு புதிய சீஃப் மினிஸ்டர். நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போறீங்களா, இல்ல காங்கிரஸோட இருக்காருப்பா அவர் சொல்றதை கேட்க வேணாம்னு பார்க்க போறீங்களா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டுக்கு போன 5 வருஷத்துல நல்லது செய்யல அப்படிங்கறதே நரேட்டிவ்ங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருந்தது திமுகவுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. நிதி கொடுப்பாங்க, வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு 900 crores ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி அடுத்தது ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்றாங்க. என்ன பண்ணது? 35,000 கோடி அப்படின்னு சொன்னா யார்? சாரி, 3,500 கோடி. 3,500 கோடி எப்படி பண்ண முடியும்? அப்போ நாங்க கேட்டதை கொடுக்கல அப்படின்னு நாங்க இஷ்டத்துக்கு கேட்டோம். பிஎம் ஸ்ரீலையும் அதே பிரச்சனை தான். நீங்க வந்து பிஎம் ஸ்ரீல வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பத்தியா எனக்கு கொடுக்கல, அந்த இது கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, இதையும் அதையும் கம்பைன் பண்ணி நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் மினிஸ்டர் வந்தாரு, அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணாரு. அவர் ரெண்டையும் கம்பைன் பண்ணல, நீங்க எழுதி கொடுத்தீங்கிறத சொல்றாரு. அது ஃபேக்ட். எழுதி கொடுத்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் வேணும் வேணும் வேணும்னா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு விஷயம், போன வாட்டி அவங்க எதையாவது கேட்டு செஞ்சாலும் செய்யாட்டியும் செய்யல 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 அப்படின்னு காது டமாரம் கிளியற அளவுக்கு அவங்க வந்து அந்த இதை பண்ணிட்டாங்க. ஸோ மேபி அதை நம்பி கூட இன்னைக்கு டிவிகேல இருக்கிற பலர் வந்து டிஎம்கேலேருந்து வந்தவங்க, பலர் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா கட்சியிலேருந்தும் வந்திருக்கிறாங்க. சரியா? அவங்க என்ன சொல்றாரு? இன்னைக்கு விஜய் அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டாலின் அவர்களே போய் சந்திச்சவர், எதிர்கட்சிக்காரங்க எல்லாரையுமே சந்திச்சவர். அவர் வந்து இணக்கமா ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருங்கிறத நம்ம முழு மனதோட பாராட்டுறோம். இஸ் த பால் இன் த கவர்மெண்ட்ஸ் கோர்ட்னு கேட்டா மறுபடியும் சொல்றேன்,
இத்தனை வருஷம் என்னெல்லாம் நடந்திருக்கோ ஹிஸ்டாரிக்கலா அதெல்லாம் திடீர்னு வந்து இவர் போய் கேட்டாரு அவங்க செஞ்சிட்டாங்கங்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த டியூ ப்ராசஸ் நடக்கும் பொழுது உடனடியா நடந்தா தமிழ்நாட்டுக்காரியா நான் தான் சந்தோஷப்பட போறேன். இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து நடக்குமான்றதுதான் தமிழ்தாய் வாழ்த்து கேட்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து கேட்டதை நான் ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புறேன். தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடணும்னு அவர் கேட்கல. அவர் கேட்டுக்கிறது இல்ல, அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா வேர்ட் பண்ணிருக்காரு. நீங்க அத வேர்டிங்க பாத்தீங்கன்னா இந்திய அளவுல பல இடங்கள்ல தேசிய பண் பாடப்படுகிறதால் இந்த தமிழ்தாய் வாழ்த்து போன்ற அங்கங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருப்பதால் அதற்கான தெளிவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதாவது வெரி கேர்ஃபுல்லி இந்நிலையில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உள்துறை அமைச்சகத்தில் உரிய தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உள்துறை அமைச்சகம் உரிய தெளிவுரையினை வழங்குமாறு ஆமா சோ கிளாரிஃபிகேஷன், அதாவது மாநில பாடலை பாடக்கூடிய வகையில கிளாரிஃபை பண்ணுங்க. உரிய அனுமதியை உரிய உத்தரவை அப்படின்னு சொல்லாம உரிய தெளிவுரைன்னு போடுறது இல்ல. See, the devil is in the details. அவங்க வந்து நாங்க தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவோம், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லல. நீங்க பார்த்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, வெஸ்ட் பெங்கால் இருக்கு, அஸ்ஸாம் இருக்கு, நம்மளுடைய சவுத் இந்தியா. அதனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? திமுக எங்களோட சண்டை போடுது, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லுது, இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க. இப்ப இவர் கரெக்டா கேட்டிருக்காரு நீங்களே சொல்றீங்க, அப்ப செஞ்சு கொடுத்துருங்க. இல்லங்க, கேட்கறது கரெக்டா கேட்டிருக்காரு. தமிழ் பண்ண பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழ்நாடு மட்டும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு தமிழ்ச்சியா நான் இதை அப்ரோச் பண்ணேன்னா நான் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும். எப்பவுமே ஜனகணமன தமிழ்நாடு கடைசி தமிழ்நாடு மட்டும்னு சொல்லல, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னு சொல்றேன். எஸ், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். தமிழ்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட். அவர் நேஷனல் ஆந்தம் பாட மாட்டேன்னு எங்கேயும் சொல்லல. இல்ல இது அதனால வர ப்ராப்ளம் இல்ல, இது நேஷனல் ஆந்தம். இங்க பாருங்க, ஜனகணமன ஃபர்ஸ்ட் பாடணுங்கிறது இப்ப சமீபத்துல வந்த ஒரு விஷயம். எனக்கெல்லாம் வந்து அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜனகணமனப்பா அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சு நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளரும் போது அப்படிதான் பேசுவோம். லாஸ்டா பாடுவோம், ஜனகணமன பாட்டாங்கப்பா முடிச்சிட்டாங்கப்பா அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் பழக்கம். ஒரே ஒரு இடத்துல சினிமா தியேட்டர்ல தான் ஜனகணமன ஃபர்ஸ்ட் பாடுவாங்க. ஏன்னா கடைசியில எல்லாரும் எழுந்து போயிடுவாங்க, காலை தூக்கி மேல வச்சிருப்பாங்க, அதுக்கு மரியாதை இருக்காதுங்கிறதுக்காக பாடுவாங்க. அப்பவுமே மரியாதை இல்லைன்னு சொல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே நிறுத்திட்டாங்க மேடம். இப்போ வந்து this is not the issue. The issue is where Vande Mataram will be sung. It is not about national anthem. It is about national song. National song இந்த வருஷம் கம்பல்சரியா பாடணும்னு சொல்லும் பொழுது is it second to a regional song or is it first to a regional songங்கிறது தான் இப்போ இஷ்யூ. இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கிறேன். பட் தமிழ்நாடுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரா அவங்க ஸ்டேட் சாங் ஃபர்ஸ்ட் பாடிட்டு போட்டோம். என்ன இல்லங்க, அது எல்லாரும் சொல்லணுங்க. you can't have each one having their own different idea because it will again be conflict. இல்லையா? இப்ப நாமளே போறோம், இன்னொரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து அவங்க தமிழ் தேசிய பண்ண ஃபர்ஸ்ட் பாடிடுறாங்க. நம்ம இங்க வந்து தமிழ் ஏற்கனவே 2 language அப்படிங்கறதே நமக்கு இருக்கு.